ஒரு ஒரு ஆள் இந்த விறகு விறகு பழக்கிற ஆள் கிராமத்தில் தெரியும். ஒருவேளை டவுனில் இருக்கிறவனுக்கு அது தெரியாது. கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறவன். நம்ம ஊரில் கொஞ்சம் விறகு வச்சு கூட சமைக்கிறாங்க. தண்ணி போடுறதெல்லாம் விறகு வச்சு தான் போடுறாங்க இன்னைக்கு கூட நிறைய இடத்துல. டெய்லி அவன் அந்த கோடாரி வச்சு அந்த விறகை பிளந்து கொடுக்கறது. உருட்டையாக இருக்கும், 2ஆக பிளந்து கொடுக்கு, 3ஆக பிளந்து கொடுக்கறது. அவன் பிளக்கும்போது என்ன சொல்லுவானா, எல்லாம் இந்த ஆதாம் செஞ்ச வேலை. என்ன சொல்லுவானா, ஆதாம் செஞ்ச வேலை, நான் மாட்டிக்கிட்டேன். எங்கள் தாத்தா ஆதாம் இருக்கிறானே, அவன் நீ கஷ்டப்பட்டு தான் இருக்கணும், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆதாமை குறை சொல்லிக்கிட்டே வெட்டுவானாம். தூரத்தில் சேரில் உட்காந்து முதலாளி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். என்ன இவன் டெய்லி ஆதாமை புலம்பிக்கிட்டே இருக்கிறானே, இவனுக்கு ஏதாவது இவனுக்கு ஒரு சொல்லணும். சரியா இருக்கா இல்லை ரொம்ப வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே, ரைட். முதலாளி வந்தார். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து ஒரு கூடையில் கவுத்துட்டார் டேபிள் மேலே. சுப்பையா இங்கே வான்னார். எஜமா அப்படின்னு போய் நின்னான். நான் வர வரைக்கும், நான் டவுனுக்கு போகிறேன், நான் வர வரைக்கும் இந்த கூடையை திறக்கக்கூடாது. அவர் உள்ள என்ன வச்சிருக்கிறேன்னு சொல்லலை. சரியா, ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் வர 2 மணி நேரம் ஆகும், டவுனுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். இவனுக்கா விறகு பொழக்க கூட முடியல. இப்போ இந்த கூடைக்குள்ள என்ன இருக்கும், இப்படி வரான், கூடையை தொடுறான், ஐயோ திறக்கூடாதுன்ட்டாரே போயிடுறான். இப்படி கோடாரி எடுக்கிறான், மறுபடியும் கூடைக்குள்ள என்ன இருக்கிறோமோன்னு யோசிக்கிறான். இவனுக்கு பொறுமை தாங்கலை. கிட்ட போய் சும்மா கொஞ்சோண்டி உள்ள கால் என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு லேசா திறந்தா எலி ஓடி போச்சு. முதலாளி வந்தார். அவருக்கு தெரியும் இவன் திறந்துருவான்னு. வந்தார். என்னப்பா கூடைய திறந்துட்டியா அப்படின்னாரு. வந்த உடனே திறந்து கூட பார்க்கல அவரு. அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். பா, இந்த கூடையை திறக்காம இருந்தியானா நீ இனிமேல் இந்த விறகு வெட்ட வேண்டாம், இனிமேல் விறகு பழக்கிற வேலை உனக்கு கிடையாது. நான் கொஞ்சம் பைசாவும் உனக்கு கொடுத்து நீ உங்கள் வீட்டுக்கு போய் சந்தோஷமாக உன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு நீ சந்தோஷமாக இருந்துக்கலாம். இனிமேல் விறகு வெட்டுற வேலையே இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன பண்ணக்கூடாது, கூடையை திறக்கக்கூடாது. இவனுக்கு பெசஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திறந்தா எலி ஓடிடுச்சு. முதலாளி வந்தார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆள் பார்த்தாவே தெரியும்ல, பதட்டமாக இருப்பான். தப்பு பண்ணவன் எப்பவுமே மூஞ்செல்லாம் திரு 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 திருன்னு முழிப்பான். என்ன சுப்பையா கூட திறந்துட்டியா அப்படின்னாரு. ஆமாம் எஜமா, கொஞ்சம் லேசாக திறந்து பார்க்கலான்னு திறந்தேன், அது ஓடிருச்சு, எலி ஓடிருச்சுன்னா. அப்போ சொன்னார், தப்பு யார் பண்ணதுன்னு கேட்டார். என்ன கேட்டார்? இப்போ தப்பு யார் பண்ணது? கூட யார் திறந்தது? ஆதாமா வந்து திறந்தார். யார் திறந்தது கூட? சுப்பையா தான் திறந்தாரு. அப்போ சொன்னாரா, அப்பா தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு எங்கள் ஆதாம் விறகு வெட்ட சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு பழியை தூக்கி இன்னொரு பேரில் போடுறியே, அது உனக்கு நல்லா இருக்கா? நம்ம தப்பு பண்ணிட்டு பழியை என்ன பண்ணுறது, மற்றவங்க மேலே தூக்கி போட்டுடுறது. அதுக்கு தான் இந்த மாறல் கதை. இன்னொரு கதையை சொன்னால் நேரம் கடந்து போயிடுன்னு அந்த கதையை ரிசர்வ் பண்ணிக்கிறேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, ஆனால் அது உண்மையாக நடந்த கதை. கதையை பார்த்துட்டு மெசேஜுக்கு போகலாமா, மெசேஜுக்கு போயிடலாமா? ஏன்னா நீங்கள் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கணுன்றதுக்காக கேட்டேன். உங்கள் பர்மிஷனில் தானே போகணும். நம்ம ஐயா என்ன சொல்லிட்டாரு, சதீஷ் ஐயா இப்போ ரொம்ப வேகமாக கதை கேட்குறதுல ஆர்வமாயிட்டார்.
கதையை பார்த்துட்டு போகலான்னார். ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளை, 2 பையங்க, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நடந்த சம்பவம். சென்னையில் இருக்காங்க பிள்ளைங்க. சென்னையிலேருந்து 2 பிள்ளை பொண்டாட்டியோட 2 பேரும் ஊருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்தோடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இல்லை, விதவை அம்மா. குழந்தைங்க வந்ததில் ரொம்ப சந்தோஷம். மருமகளுக்குள்ள ஒரு வேலையும் செய்ய விடல. நீ உட்காருமா, நான் பார்க்குறேன். ரொம்ப ஏஜ்டு மாமியார் இல்லை, கொஞ்சம் மிடில் ஏஜ்டு மாமியார். நான் பார்க்குறேன்னா பிள்ளைங்க, அம்மா எல்லாம் ருசியாக இருக்குது, இந்த மாதிரி சாப்பிட்றோம். சும்மா ஏதாவது ஒரு டூப் போட வேண்டியது தானே, இந்த மாதிரி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படி அப்படின்னு நல்லா சாப்பிட்டாங்க. அம்மா நீங்கள் ஏம்மா இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க? இதுக்குள்ள இடையில அந்த அம்மா மருமகள் யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் அவள் மாசமாக இருக்கிறான்னு பதில் வந்தது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும்போது நீங்களும் எங்கள் கூட வந்துருங்கம்மா சென்னைக்கு அப்படின்னாங்க. கிளியராக இருக்கா வாய்ஸ் பின்னால்? ஏண்டா நான் இங்கேயே இருந்துக்கிறேன்டா அப்படி அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பிள்ளைங்க கேட்கல. அம்மாவை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நல்ல சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும், மருமகள், அம்மா, பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சொத்தை வித்துறதுக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்தது. ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு சொத்தை விற்றுட்டாங்க. விற்றுட்டு பெரிய பையனை கூப்பிட்டு 10 லட்சம் கொடுத்தாங்க. சின்ன பையனை 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன போட்டிருக்குங்க? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதுக்கு தான் அந்த கதைகள் சொன்னேன். இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்ன அறியாமல் அழுதுட்டேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என்ன சொல்லுது அடுத்தது? இதான் ஆங்கிலத்தில் போய் இப்போ நான் படிச்சு பார்த்தேன். விசாரிக்கிறதுன்னா என்ன? விசாரிக்கிறதுன்னா என்ன? காலையில தாயை பார்த்து அம்மா சாப்பிட்டியம்மான்னு கேட்கிறான பையன், அதான் விசாரிப்பு. என்ன? பையன் வெளியே போயிட்டான், அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவன் திரும்பி வந்த உடனே, அவன் வர்றதுக்கு முன்ன பின்ன இருக்கு, 1 மணி 2 மணி 3 மணி அப்படி வரான். தன் தாயாரை பார்த்து அம்மா சாப்பிட்டுட்டியான்னு கேட்கிறான, அதுதாங்க விசாரிப்பு. நான் கொஞ்சம் பின்னால போய் உபாகமம் புத்தகத்தில் ஒரு விசாரிப்பை பார்த்தேன். அந்த விசாரிப்புக்கும் இந்த விசாரிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அங்க அவர் என்ன சொல்றாரு? நான் தான் உன்னை படைச்சேன், நீ வேற தேவனை உருவாக்காத, விக்கிரகங்களை உருவாக்காத. அப்படி ஒருவேளை நீ விக்கிரக ஆராதக்காரனா இருந்தியானா, நான் நீ செய்த தப்பிதங்களை உன்னுடைய பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொன்னார். அந்த விசாரிப்பு இல்லை, அது பனிஷ்மெண்ட். நீ விக்கிரக ஆராதனை செஞ்சிருந்தியானா, நீ செய்யற விக்கிரக ஆராதனைக்கு உன் பிள்ளைய நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னார். அது வேற. இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? வசனம் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது என்ன சொல்றான்? இந்த பேதுரு எழுதும்போது என்ன சொல்றான்? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. இன்னைக்கு செய்தி, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். இயேசு உங்களை விசாரிக்கிறவர். நீங்க எந்த நிலையில இங்க வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள கவலை இருக்கும். ரைட்டா? சரிங்களா?
என்னை பார்த்தா யாராவது கஷ்டமான ஆசாமின்னு நீங்கள் நினைப்பீங்களா? இப்போ விடுங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோராக காரில் வந்துக்கிட்டு இருந்தேன். கஷ்டமுள்ள ஆளுன்னு நினைப்பீங்களா நீங்கள்? இல்லை. ஒரு மனிதனை அவன் இருக்கிற ஸ்டேட்டஸை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. இருதயம்தான் ஒரு மனிதனுடைய முக்கியமான பார்ட். சிரிப்பான், ஆனால் மனசு அழும். வெளியே வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அம்மா, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பான். அந்த அம்மா போனவுடனே இவனை அடக்க முடியாத அழுமா, அந்த தாயார் அடக்க முடியாமல் அழுவாங்க. இன்னைக்கு வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆங்கிலத்தில் நான் போய் படிக்கும்போது இருந்தது, he cares for youன்ற வேர்டை போட்டிருக்கான் ஆங்கிலத்தில். விசாரிக்கிறதுக்கு என்ன போட்டிருக்கான்? cares for you. உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை பார்த்து உங்களுடைய தேவைகளை கொடுக்கிறவர். அதுக்கு தான் விசாரிப்பு, கேர்ஸ். அவர் கேரில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன? அவருடைய பராமரிப்பில் நான் இருக்கிறேன்னு அர்த்தம். கேர் ஆஃப் ஒரு பேர் போடுறோம், மோகன் கேர் ஆஃப் தேவையிருக்கும் ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட நான் தங்கியிருக்கிறேன்னு அர்த்தம். ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் யூ. இயேசு உங்களை விசாரிக்கிறவர். ஞாபகம் வச்சு, நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் இன்னும் அந்த விசாரிப்புக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்குன்னு போய் பார்த்தேன். என்ன ஒரு பிள்ளை என் தெருவில் பார்த்துட்டு, நம்ம சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பிள்ளை, ஐயா ஸ்தோத்திரன்னா இங்கே உட்காந்துருக்காங்க. எனக்கு அவங்கள கண்டுபிடிக்க தெரியல. அந்த பிள்ளை இப்போ என்ன கவனிக்கலை, நான் பேசுகிறத கவனிக்கலை. ஐயா ஸ்தோத்திரம் ஐயான்னா, அம்மா ஸ்தோத்திரம் உங்களை தெரியலையே அப்படின்னு. ஐயா கண்ணம்பாளையம் சர்ச்சியா? அதுதாங்க விசாரிப்பு. என்னை கண்டுக்காம கூட போயிருக்கலாம் என்ன, ஏன்னா எனக்கு அவங்கள தெரில, அந்த பிள்ளைய தெரில, எங்கே பேங்க் போயிட்டு வராங்க. அதுக்கு பேர் தான் விசாரிப்பு. அதுக்கு பேர் தானாங்க. எனக்கு இன்னும் பேர் கூட தெரியாது, ஆனால் என்னை பார்த்தோன்னு என்ன சொல்கிறாங்க, ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் தான் விசாரிப்பு. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, நான் ஆங்கிலத்தில் போய் உள்ள போய் பார்க்கும்போது விசாரிப்புனா என்னன்னா, மோர் கன்சர்ன் அபவுட் யூ. உங்களை பற்றி ரொம்ப அக்கறை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. கன்சர்ன், உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவர். மோர் worried about you, உங்களை பற்றி அதிகமாக கவலைப்படுறவர். மோர் bother about you, உங்களை என்னாச்சோ ஏதாச்சோன்னு கேட்கிறவர். ப்ரொடெக்ட், பாதுகாக்கிறவர். ப்ரொவைட்ஸ், கொடுக்கிறவர். கைட்ஸ், உங்களை நடத்துகிறவர். காட்ஸ், உங்களை பாதுகாக்கிறவர். கடைசியா போயிடும். என்ன சொல்றாரு? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, இயேசு கிறிஸ்து மனசுல துக்கப்பட்டு அந்த ஜனங்களுக்காக அவர் துக்கப்பட்டார். அவங்க எப்படி இருக்கிறாங்களே, இந்த ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு வர்றதுன்னு அவர் கவலைப்பட்டாரு. அவர்களுக்கு சத்தியத்தை அவர் சொன்னாரு. இயேசு கிறிஸ்து மனதுருகினார். திக்கற்றவர்களை, ஏழைகளை, ஆதரவற்றவர்களை, விதவைகளை, நோயாளிகளை, பசியாயிருக்கிறவர்களை அவர் விசாரிக்கிறார். ஆகவேதான் வசனம் ஒரு இடத்துல சொல்லுது, 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் என்ன ஆகும்? பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகணும்னு போட்டிருக்கு. ஆகவேதான் அங்க திருச்சபைகள் வந்தது. ஆகவேதான் அந்த சத்தியம் இந்திய தேசத்துக்கு வந்தது. ஐயா பாருங்க,
எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து வந்து கண்ணம்பாளையத்து ஜனங்களை விசாரிச்சு ஒரு திருச்சபையை உண்டாக்கி இன்னைக்கு இத்தனை பேர் இந்த திருச்சபையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது தாங்க விசாரிப்பு, கர்த்தர் ஏற்படுத்தின விசாரிப்பு. அதனால்தான் வசனம் ஒன்று சொல்லுது பைபிளில், ஏழைக்கு இறங்குகிறவன் யார் கடன் கொடுக்குறானா? கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்னு வேற இருக்கு. இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆகவேதான் இந்த விசாரிப்பு கர்த்தர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். என்ன, டெய்லி ஒரு குல வாழைப்பழத்தை பழனி பஞ்சாமரத்துக்கு அமைச்சிட்டு இருந்தான் ஒரு பணக்காரன். ஒரு நாள் கடவுளை பார்த்தான், கதைத்தான். கடவுளே, முருகா, நான் அனுப்பின வாழை கொலை, ஒவ்வொரு பெரிய கொலையை அனுப்பின அதெல்லாம் வந்து சேர்ந்துதான்னு கேட்டான் பழனி முருகனை பார்த்து. முருகன் என்ன சொன்னாரு? வரலையாப்பா, 2 பழம் வந்ததுன்னாரு. டெய்லி ஒரு கொலை அனுப்புறேன் பஞ்சாபுரத்தை செய்யறதுக்கு, 2 பழம் வந்ததுன்னு சொல்றாரு அப்படின்னு கூப்பிட்டான் வேலைக்காரனை. அவன் தான் தூக்கிட்டு போறவன். கொலையை கீழே அறுத்து பழனி மலைக்கு கீழே தோட்டத்தில் அறுத்து மலை மேலே தூக்கிட்டு போறவன். டேய் கந்தா, இங்க வா. என்ன 2 பழம் தான் கொண்டு போய் கொடுத்தேன்னு சொல்றாரு கடவுள். என்னன்னா, முதலாளி, இல்லை முதலாளி, நீங்க கொடுக்குற கொலையை டெய்லி கொண்டு போய் அங்கே கொடுக்குறேன். ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் பசியாக இருந்தது, 2 பழத்தை பிடிச்சி சாப்பிட்டுட்டேன். அந்த 2 பழம் தான் கடவுளுக்கு போச்சு. அந்த 2 பழம் தான் முருக கடவுளுக்கு போச்சு அப்படின்னு கதை சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். 107வது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இது இன்னும் கூட ரொம்ப நல்லா இருக்கு. 107வது சங்கீதம் 41வது வசனம் படிங்க. யாராவது எடுத்துட்டீங்கன்னா 107:41. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குவான். பாருங்களேன், இது ரொம்ப கவனமா பாருங்க. எளியவனையோ ஏழையையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து, நல்ல யோசனை பண்ணி படிங்க. உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தைகளை போல் ஆக்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விருத்தி ஆக்குகிறார்னு அர்த்தம். யார? ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண ஏழைய அங்கிருந்து எடுத்து என்ன, அவனை விருத்தியாக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனை டெவலப் பண்ணி அதோட விட்டுறாம கடைசியா எப்படி முடிக்கிறாரு? மந்தையை போலாக்குகிறார். அவர் வம்சத்தை பெருசாக்குகிறார்னு அர்த்தம். அவனை, அவன் பிள்ளைய, அவனுடைய பேரனை, அவனுடைய கொல்லு பேரனை, ஐ திங்க் இது வரைக்கும் தான் நீங்க பார்க்க முடியும், ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட்னு அர்த்தம். நீங்க உங்க பிள்ளை, உங்க பேரன், உங்க கொல்லு பேரனுடைய பையன், அதுக்குள்ள அநேகமா பல்லெல்லாம் விழுந்திருக்கணும், கண்ணெல்லாம் தெரியாது, கடகடா போயிடும். 3-4 தலைமுறை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். 4வது தலைமுறையை பார்த்தவங்க ரொம்ப கிரேட்டு. மந்தையை போலாக்குகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை விருத்திக்க பண்ணுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார்,
உங்களை பெரியவர்களாக்குறார். சைக்கிள்ல வந்தவங்க இன்னைக்கு கார்ல போறீங்க. சாதாரண வாடகை வீட்டுல இருந்தவங்க இன்னைக்கு வீடு கட்டி இருக்கிறீங்க. சாதாரண இடத்துல இருந்த உங்க பையன் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறான். ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம். பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியல. கர்த்தர் மந்தையை போலாக்குகிறார், பெருக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? எனக்கு பாட்டு வராதனால தான் உங்களையும் கூட சேர்த்துக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர், கவலைப்படாதீங்க. என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். எனக்கு என்ன தேவைன்னு என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்னை விசாரிப்பார், அவர் என்னை பார்த்து கொள்ளுவார். நான் மனிதனை நம்பல. மனிதனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் கர்த்தர் என்னை விசாரிக்கிறவர். அவர் என்னை பாதுகாத்து கொள்வார். சீக்கிரமா வேக வேகமா யாரெல்லாம் அவர் விசாரிக்கிறார்ன்றத பார்க்கலாமா? ஒரு 3 காரியங்களை பார்த்து நான் இந்த நாள் செய்தியை முடிக்கிறேன். நம்பர் 1, சங்கீதம் 72:12 படிங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். சி, கர்த்தர் பணக்காரங்கிட்ட போறது இல்லைங்க. நீங்க நல்லா பாருங்க. உதவி இல்லாத, திக்கற்ற, எளியவன், ஏழை, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறான் பாருங்க, அவங்கிட்ட தாங்க கர்த்தர் போறாரு. அவர் யாரையெல்லாம் விசாரிக்கிறாருன்னா, ஏழைக்கும் தேவை உள்ளவர்களுக்கும். He helps poor and needy. யாருக்கெல்லாம் தேவை வருதோ, யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்குதோன்றதை பார்த்து நீங்க கேட்கிற ஜெபத்தை, நீங்க வைக்கிற விண்ணப்பத்தை அவர் கேட்டு அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். என்ன அர்த்தம்னா, அவர் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் உண்டு. போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டார், எம்ஏ முடிச்சிட்டார். அவருக்கு எப்படியாவது MTH படிக்கணும்னு ஒரு ஆசை. இந்த பைபிள் சம்பந்தமா மாஸ்டர் ஆஃப் தியாலஜி படிக்கணும்னு ஒரு ஆசை. வீட்டில் போய் கேட்குறார். அப்பா அம்மா சொல்றாங்க, என்னடா பண்ண போற மேற்கொண்டு? அதான் டிகிரி, போஸ்ட் டிகிரி முடிச்சிட்டியே, டிகிரிக்கு மேலே படிச்சுட்டேன், வேலைக்கு போறியா? இல்லைம்மா, நான் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் பைபிள் காலேஜில் சேர்ந்து, ஒரு நல்ல பைபிள் காலேஜில் சேர்ந்து நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எங்கே இருக்கு பணம்? இதை படிக்க வச்சதே பெருசு, போய் எங்கேயாவது வேலையை செய்யறத பார் அப்படின்னாங்க. அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தார் பையன். டேய் சொல்கிறேன்ல, இல்லைன்னா ஒன்று செய், 1 வருஷம் வேலைக்கு போ, சம்பாரிச்சிக்கோ, அந்த பணத்தை வச்சு நீ போய் ஒரு நல்ல பைபிள் காலேஜில் படிச்சுக்கோ. இந்த பையனுக்கு ஆர்வம் தாங்கலை, படிக்கணும், எப்படியாவது MTH படிக்கணும், ஒரு பாஸ்டர் ஆகணும்னு ஆசை. எங்கேயோ நண்பர்கள்கிட்ட, உறவுக்காரங்கிட்ட அப்படி இப்படி காசு வாங்கி பைபிள் காலேஜில் சேர்ந்துட்டார், நல்ல காலேஜில். அப்படியே சேர்ந்துட்டாரு. ஒரு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு. அது வரைக்கும் ஃபீஸ் கட்டிட்டார். எப்படியே அந்த காலேஜில் என்ன ரூலுன்னா, போன மாதத்து ஃபீஸை இந்த மாதம் 10 தேதிக்குள்ளே கட்டலைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ். 6வது மாதம் ஃபீஸுக்கு பணம் இல்லை. அப்படியே யாரையோ கேட்டார், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் கேட்டார். அப்பா அம்மா கிட்ட வர, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, பையனுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது. அது MA வரையும் படிக்க வச்சது பெரிய காரியம். ஒரு தேதி 8 ஆயிடுத்து. ரொம்ப கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே உங்களை நம்பி வந்துட்டேன்யா படிக்கிறதுக்கு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. 9 ஆயிடுச்சு. நாளைக்கு கட்டலைன்னா வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. பெட்டி படிக்க யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ அந்த சாயந்தரம் சாப்பிடும்போது வந்து சொல்லுவானா அந்த வார்டன், ஃபீஸ் கட்டாத ஆளெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு கட்டலைன்னா பெட்டி படிக்கோட வீட்டுக்கு அப்படின்ட்டு போகிறான். இவன் போன ஆளு, இந்த வார்டன் போன ஆளு திரும்பி வந்தாடா. மணி ஆர்டர் வந்தவங்க பேரெல்லாம் படிக்கிறேன் பாரு.
மணி ஆர்டர் வராதவங்கெல்லாம் ரெடி ஆயிக்கிட்டான். அப்படி படித்தான். அந்த மணி ஆர்டர் படிச்சதுல எலியா இயேசுதாஸ் பேரும் படித்தான். சார் 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 அது என்ன படிச்சிங்க? எலியா ஜேசுதாஸ். நீ தானா அது? ஆமாம் சார், நான் தான் சார், நான் தான் சார், நான் தான் சார். எப்பா உனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு, நாளைக்கு வந்து வாங்கிக்க. நம்ப முடியல இவருக்கு. போய் யார் அனுப்பியிருப்பாங்கன்ற ஆர்வம் தான். என்ன இவ்வளோ பேர் எனக்கு நீங்கள் தெரிஞ்சவங்க, யாரோ ஒருத்தர் எங்கள் வாசலில் நின்று ஐயா வந்தாருன்னா அந்த 500 ரூபாயை கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு போனீங்க. யார் கொடுத்தான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இல்லை, ஆர்வ கோளாறு. எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. போய் பார்த்தா இவர் கூட எம்ஏ படித்த ஒரு பையன் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு 2 மாதம் ஃபீஸ் அமைச்சிருக்கான். தட்டுவோம், கை தட்டுவோம். கர்த்தர் விசாரித்தார். 2 மாதம் ஃபீஸ் வந்திருக்கு அவருக்கு. வீட்டுக்கு போகிறதுக்கு பதில் 2 மாதம் ஃபீஸ் வந்திருக்கு. அந்த 3 ஆண்டுகள் முடிக்கிற வரைக்கும் அந்த பையனே ஃபீஸ் கட்டினார். இதுதான் கர்த்தர் விசாரிக்கிறது. இது பேர் தான் கர்த்தர் விசாரிக்கிறது. அவர் என்ன பண்றாரு? பூவர் அண்ட் நீடி, யாரு ஏழை ஜனமா இருக்கிறாங்களோ அவர்களை அவர் விசாரிக்கிறார். நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்கு. அதெல்லாம் எடுத்து நம்ம இப்போ படித்தா நிறைய டைம் ஆகிடும். ஆகவே அந்த கதைகளை மாத்திரம் சொல்கிறேன். இந்த சாரிபாத் விதவை கதை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சுக்கங்க. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்டான் எலியா. இந்த அம்மா, இந்த விதவை அம்மா கிட்ட பார்த்து தண்ணி தான் கேட்டான். இப்போ தண்ணி எடுக்க போனா அப்படியே ஒரு ரொட்டியும் எடுத்துன்னு வந்துருன்ட்டான். அதுக்கு அவன் என்ன சொன்னா, ஐயா கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, இதுதான் கடைசி, மழை இல்லை உண்டாயிருக்கும் என்று நிறைய பேருக்கு நல்ல உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய வசதி இருக்கு. வசதினால அவன் என்ன நினைக்கிறான்? நான் நீதிமான் நினைக்கிறான். கஷ்டத்தை குறித்து அவனுக்கு தெரியாது. அவன் மனம் திரும்புறதுக்கு அவன் என்ன நினைக்க மாட்டான்? மனம் திரும்பணும்னு நினைக்கவே மாட்டான். எனக்கு தான் எல்லாமே இருக்க, நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? எனக்கு வீடு இருக்கு, படிப்பு இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, சொத்து இருக்கு, நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும்னு நினைப்பான். அதான் மனம் திரும்பாத 99 நீதிமான்களை காட்டிலும், மனம் திரும்ப விருப்பமில்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் என்ன உண்டாகும்? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுன்னு போட்டிருக்கு. ஒரு பாடலை பாடி நம்ம செய்திக்கு, நம்ம ஜபத்துக்கு போகலாம். எல்லாம் கூடும் உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடலாம். இன்னைக்கு எந்த நிலையில இங்க வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவர் என்ன சொல்லிட்டாரு? உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் என்கிட்ட போட்டுருங்கன்ட்டாரு. என் தோல்ல இறக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா உங்ககிட்ட பாரமா இருக்கா? என் தலையில வச்சிரு, என் ஷோல்டர்ல வச்சிரு, நான் தூக்கிட்டு வரேன், நீ ஜாலியா நடந்து வா. அப்படித்தான் கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாரு. உங்ககிட்ட எத்தனையோ விண்ணப்பங்களோட வந்திருக்கிறீங்க. கர்த்தர் விசாரிக்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க? அவர் இடத்துல கொடுத்துருங்க. அவர் பார்த்துக்குவாரு, அவர் சரி செய்வாருங்க. அவர் விசாரிக்கிறவர் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்குங்க கவலை? அவர் பார்த்துக்குவாரு. எங்கள் அன்பின் தெய்வமே, நிராவியானவரை அனுப்பி
எங்களோடு பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட நாங்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறோம். எங்கள் மனசிலே கஷ்டம் இருக்குது சுவாமி. எங்களுடைய அடி மனதிலே துக்கம் நிறைந்திருக்குது கர்த்தாவே. ஆனால் இந்த நாளில் நீங்கள் சொல்கிறீங்க, நான் உங்களை விசாரிக்கிறவானபடியால் உங்கள் துக்கங்களை, உங்கள் கஷ்டங்களை, உங்கள் வேண்டுதல்களை, உங்கள் அழுகையை என் மேலே வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் உண்மையாகவே என்னை விசாரிக்கிற தேவன், என்னை பற்றி கவலைப்படுற தேவன், என் கண்ணீரை துடைக்கிற தேவன். நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.